அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நான் செஞ்சுட்டு போனேன், இடம் கிடைச்சிருச்சு. நான் அங்கே இருந்தேன். அப்புறம் சாமியாரை போய் கடைசி எல்லாருக்கூடையும் வந்துட்டு எல்லோரும் நல்லா வழி அனுப்பிச்சி வச்சாங்க நார்த் ஈஸ்ட்டுக்கு. இங்கே வரும்போது தெஸ்பூருக்கு வந்த ஒருபாடு முதல் முறையாக என்னைய இங்கே பெங்டால் பக்கத்தில் ஒரு 1 மணி நேரம் இங்கே இருந்து அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. அங்கே ஒரு சஜஷன் ஃபாதர் இருந்தார். அவங்க பாரிஷில் என்னை அசிஸ்டண்டாக அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஃபாதர், என் ஃபாதருடைய தேவ அழைத்தில் பார்க்கும்போது நான் எனக்கு உடனே நம்ம மரியம் யானியோடைய தேவ அழைத்தில் தான் ஃபாதர் ஞாபகம் வருது. உண்மையாலுமே நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்ட, சென்னையிலேருந்து வெளியே போன்னு ஒதுக்கப்பட்டவர் தான் நம்ம மரியம் யானி. அது லத்தீன் மொழி நல்லா கற்றுக்கல அப்படின்னு சொல்லிதான். ஆனால் மாதா மீது இருந்த பக்தியினால அவர் ஒரு குருவானர் ஆனார். அதன் பிறகு அவர் ஒரு செயின்ட், ஒரு புனிதர். அவர் எந்த அளவுக்கு அவஸ்தைங்கன்னு கேட்டு அந்த மக்களையெல்லாம் மனம் மாற வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் கடவுள் உயர்த்தினார். அதே போலதான் ஃபாதருடைய தேவ அழைத்தலும். எனக்கு ஒரு சின்ன டவுட் ஃபாதர், நீங்கள் ஃபாதர் உங்களை கேட்குறாங்க யாரெல்லாம் செமினரிக்கு போக போறீங்கன்னு. அப்போ சரின்னு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சா? பாரு நம்ம போகணும் அப்படிங்கிற ஏதாவது எண்ணம் இருந்துச்சா? யாராவது ஃபாதர்ஸ் உங்களை எனக்கு எங்க அத்தை மகன் சேசவையில் இருந்தார். நிறைய பேர் எங்கள் குடும்பங்கள்லேருந்து நிறைய பேர் காஷ்மீர் ஆண்டவர் எங்கள் இதில் அவருக்கு தெரியும். லூர்து 2-3 சாமியார் எங்கள் இதில் இருந்து போது அவங்களுடைய வேலையை பார்த்து நானும் சாமியார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் நான் சாமியார் ஆக போகிறதுக்கு ஆசைப்பட்டு போனேன். நீங்கள் ப்ரீஸ்ட் ஆனதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணீங்க ஃபாதர்? இப்போ எவ்வளோ வருஷமா ப்ரீஸ்டாக இருக்கிறீங்க? நான் ஒரு 55 வருஷம் ஆச்சு ப்ரீஸ்ட் ஆகி. ஜூபிலி கொண்டாடிட்டீங்க? கோல்டன் ஜூபிலி கொண்டாடிச்சாச்சு. நான் நிறையா பங்குனாக்கும் முக்கியமான பங்குல இருந்தேன். அதிக வருஷம் இருந்தேன். எனக்கு எல்லாம் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் போனதெல்லாம் முதல்ல அசிஸ்டண்டாக உதவி சாமியாராக 2 பங்குல இருந்தேன், அவ்வளோதான். அது பிற்பாடு நான் ரொம்ப பயனரிங் ஒர்க்கு செய்ய வேண்டியதுனால ரொம்ப வருஷம் இருந்தேன் ஒவ்வொரு பங்குலையும். முதல் பங்கு பக்கத்தில் பெங்டால் ஒரு இது, அங்கே அங்கே தான் 2.5 வருஷம் இருந்தேன். ரெண்டு வருஷம் இருந்து அங்கே தான் நிறையா கற்றுக்கொண்டது. போர ஜனங்களை பார்த்தது முதல், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி, அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்க மொழி, இதெல்லாம் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டு 2.5 வருஷம். அதனால் நான் முத போயிருக்கும் பொழுது முதல் நாள் நான் 21 நாள் நாங்கள் கிராமங்களுக்கு போய்கிட்டே இருப்போம். நதி எல்லாம் கடந்து, ஆறுகள்லாம் கடந்து, அது அப்படியே காடுகள்லாம் கடந்து அங்கே வசிக்கிற மக்களை, அது ஓரத்தில் வசிக்கிற மக்கள்லாம் பார்க்கறதுக்கு போவோம். 21 நாள் கண்டினியூஸ் போவீங்க? ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தில் இருப்போம். இப்போ சரிங்க சார், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே தங்கிடுவீங்களா? தங்கிடுவோம். தங்கிட்டு அங்கே எல்லாம் அவங்களோட இருந்துட்டு அவங்களோட எல்லாம் செஞ்சுட்டு ஞானஸ்நானம் கொடுக்குறது, பூசை வைக்கிறது, அவங்களுக்கு ப்ரீச் பண்ணுறது, அவங்க வீடுகள். அதனால் முதல் நாள் போகும்பொழுது எனக்கு முன்னால் உதவி சேர் போனார். முதல் நாள் 6 கடக்கிறேன். அப்போதான் இதான் போட்டுட்டு தான் போகணும், அங்கி போட்டு தான் கொண்டாட்டினா போனேன். போயிருக்கும் பொழுது நடு ஆற்றுல போகும்பொழுது என்னை இழுத்துருச்சு காலை. குயிக் சாண்ட்னு சொல்லுவாங்க பிறகு. ஜான் அவரை கத்துனேன். அவர் என்னை தூக்கி விட்டாரு. ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு. அது போயிருக்கும்போது அங்கே ஒரு
சின்ன சின்ன இதெல்லாம் கட்டை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மேலே ஒரு இங்கிட்ட அங்கிட்ட ஒரு கட்டை. அது என்னன்னு கேட்டேன். உள்ள வந்து ஒரு வந்து மாட்டு வண்டி இருக்கு அப்படின்னாரு. அங்கே வந்து நிறைய இது ஆறுகள் இருக்குல்ல, அது சில சமயங்கள்ல நிறைய இதாயிரும். தண்ணி வரி வந்து அங்க இருக்க மண்ணு கல் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வரும் ஒரே நேரத்தில். வந்து என்ன இருந்தாலும் மூடிட்டு போயிடும். அதனால நிறைய கிராமங்கள்லாம் அது மாதிரி மூடி போயிடுச்சு. அவங்க வயல்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி சொன்ன இது அப்படிங்க ஒரு நாள் அப்படின்னாரு. சரி, அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு முதல்ல வந்தாங்க ஜனங்கள்லாம் பேன் பார்ட்டி எல்லாம் வச்சுட்டு அழைக்கிறதுக்கு வந்தாங்க கோயிலுக்கு. எனக்கு வந்து நான் வந்து நம்மளாம் சின்ன பிள்ளை இவ்வளவு ரொம்ப எனக்கு எந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை நாங்கள் சாமிமார் யார் வந்தாலும் பண்ணுவோம், அது எங்களுக்கு அந்த நாள் திருநாள், அதனால அப்பனா இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களோட போய் அப்புறம் அவங்க வீட்டிலே தங்கி இருக்கிறது. தங்கி இருந்துட்டு அப்புறம் அவங்க அடுத்த நாள் காலையில் பூசைக்கு எல்லாரும் 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துடுவாங்க. வரும்பொழுது நல்லா ட்ரெஸ் பண்ணி அவங்க நல்லா வந்துடுவாங்க. 4 மணி நேரம் ஏறக்குறைய கோயிலில் இருப்போம். அவங்களுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் தயார் பண்ணுறது பாவசீதத்துக்கெல்லாம், அப்புறம் கொஞ்சம் ஞானதேசம் கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் பாவசீதனம் கேட்கறது, அப்புறம் ஞானசன் புது சில பேர் அடல்ட் பேப்ஸ்லாம் இருக்கும், அவங்களாம் ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து பூசை வச்சு அப்புறம் அந்த ஒரு மீட்டிங் வைப்போம், ஒரு கூட்டம், அந்த ஊரை பற்றி எப்படி இப்படி இருக்கு, என்னென்னதாக இருக்கு, எப்படி இருக்கிறீ எல்லாரும் அப்படின்னு கேட்டு எல்லாம் முடிச்சு ஒரு 3-4 மணி நேரம் எடுக்கும் ஒவ்வொரு இதுலையும். அப்புறம் போய் சாப்பிட்டு அப்புறம் ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்க்கறது, ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்த்து அவங்களோட பேசுறது, பேசி அப்புறம் அவங்களுடைய எப்படி வாழ்றாங்க, அவங்களுடைய வீடுகள்லாம் எப்படி இருக்கு, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளவு நிலபுலங்கள்லாம் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாம் ஒரு இதை எடுத்துக்கிறது, எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துட்டு அவங்களோட ஜெபம் செஞ்சுட்டு வியாதியஸ்தர் எல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் முட்டை பிட்டா அவங்க பானில் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அவங்களுக்கு கெஜந்தான் அப்படின்னு அவங்களுடைய பாஷையில செஞ்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போறது. ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அந்த கிராமத்துல எத்தனை வீட்டு இருக்கோ அத்தனை வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அவங்கள வந்து வந்துச்சுட்டு அப்படி பார்த்துட்டு வர்றது. அப்புறம் சாயங்காலமும் ஒரு 5 மணியை போல அந்த ஒரு 10 பேர் வருவாங்க, நம்ம அதெல்லாம் கூட்டிட்டு அடுத்த கிராமத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. நடந்தா போகணும், எல்லாம் ஆறு கடக்கணும் பாலத்து கடனும் போறது. அது மாதிரி ஒரு 21 அவங்க ஊர்கள்லாம் நதி ஓரங்கள்ல தான் இருக்கு, இல்லாட்டினா ஃபாரஸ்ட் காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. எல்லாம் குடிசைதான் வீடு, பாம்பு இதுல செஞ்சது, மூங்கில செஞ்சது எல்லா வீடும் குடிசையா இருக்கும். நிறைய நிலங்கள் இருக்கு, பச்சையா இருக்கும், எல்லா இடத்துலயும் பசுமையா இருக்கும். அப்புறம் அதை பாக்குறதுக்கு மேல எல்லாரும் வாட்ச் டவர் இருக்கும், இது எலஃபண்ட் வரும், நிறைய யானைகள் நிறைய வரும் அது திங்கிறதுக்கு. அதனால உள்ள மேல இருந்து இருந்துகிட்டு அப்படியே ஒரு தீப்பந்த மாதிரி காட்டி அதை தடுத்துறது. அது நிறைய சில பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால ஒரு இடத்துல நான் பின்னால ஃபில்ம் எடுக்கும் போது ஒரு இடத்துல போயிருந்தோம். அந்த சமயத்துல சொன்னாங்க 500 யானை இதுல இந்த விதத்துல போகுது அப்படின்னாங்க. 500 யானை. அந்த முதல் நாளே போயிருக்கும் போது எங்களுக்கு சொன்னாங்க, நாங்கள் இது மாதிரி ஃபில்ம் எடுக்கும்போது கொண்டு சொன்னல, அது எடுக்கும் பொழுது ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைய தூக்கிட்டு வந்தார். சொன்னார், அந்த தூக்கிட்டு வந்தாராம்.
அப்போ வந்து யானை வந்திருக்கு. ஒரு இது மாதிரி ஊசி மாதிரி ஒரு இரும்பு மாதிரி எடுத்து அந்த யானை பக்கத்தில் வந்து போகும்ல குத்தி இருக்காரு. அது கோவப்பட்டு தும்பிக்கை வந்து பிள்ளையை எடுத்து வச்சுட்டு அந்த ஆளை பிடிச்சி அதை கேள்விப்பட்டான் போனப்ப. நாங்கள் சரி அப்போ அந்த ராத்திரியில் எங்களுக்கு அந்த எல்லாரும் தீப்பந்தங்கள்லாம் இருக்கும். யானை நிறையா வருது விரட்டுறதுக்கு, காட்டுக்குள்ளே இருந்த மக்கள் இருக்காங்க. அதனால் எங்களை வந்து கூப்பிட்டாங்க 12 மணிக்கு. நாங்கள் ட்ரக் இதெல்லாம் போயிருந்தோம். ஒரு ஃபிலிமுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 40 பேர் வில்லேஜெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம். பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாரையும் அங்கே இருந்தோம். ஒரு கோயிலில் தான் மூங்கில் கோயிலில் தான் அவங்களாம் இருந்தாங்க. இன்னொரு இதில் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து ராத்திரியில் வந்து சத்தம் கேட்டுச்சு. நீங்கள் ஏன்டா சத்தம் கேட்குதுன்னு பார்க்கும்போது யானை 2 யானை வந்துருக்கு, பெரிய யானை. அது வந்து அவங்க இருக்கிற இந்த குடிசையெல்லாம் காலில் தள்ளி விட்டு உள்ளே வந்து அவங்க வந்து இந்த அவங்க பானையில் இது சாராயம் காய்ச்சுவாங்க போயிருக்கு. அதை வந்து சாப்பிட்டு எல்லா இதையும் போயிட்டு இங்கே எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம், கீழே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் இதை தீப்பந்தம் பிடிச்சி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் முடிஞ்ச ஒருபாடு நாங்கள் போய் பார்க்கும்போது எல்லா வீடும் நாசம் பெரிய எப்படியா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் தெரிஞ்ச நான் அந்த இது யானை நான் என்ன நினச்சி இதை வறுக்கும்போது ஜீப்பு இருந்துச்சு, ஒரு ட்ரக் இருந்துச்சு. நாங்கள் ஒன்று இது ஸ்டார்ட் பண்ணி வெளிச்சத்தை பார்த்தா ஓடும்டா, நீங்கள் அதனால் அது ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி போச்சு. மயில ஜீப். அப்புறம் இது யானை வந்து ஒரு 10-12 அடி இருக்கும் உயரம். இப்படி ஒரு பாதிச்சு லைட்டாக பாதிச்சு 2 தடவை பாதிச்சு பாதி திரும்பி 3 தடவை ஓடிச்சு. ஓடும்பொழுது இவங்க ட்ரக் போனால் அவங்க ஓடியே போயிடுச்சு. இப்போ இங்கே திருப்பி வந்து அந்த 2 மணிக்கு நடந்த ராத்திரியில் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அவங்க தூங்கிட்டாங்க, அந்த ட்ரக்லேயே தூங்கிட்டாங்க, அவங்கள விட்டுட்டாங்க. இந்த யானை 2 யானையும் போயிட்டு இந்த ட்ரக் எங்கே இருக்கு திருப்பி வந்து பார்க்க வந்துருக்கு. அங்கே வரும்பொழுது அந்த ஒரு போதைசார் இருந்துச்சு, அதை இதற்கு அடிச்சுட்டு அந்த கோயில் எல்லாரும் தூங்குறாங்கல்ல, அங்கே வந்து காலை வச்சு தோணுச்சு. அப்படியே எல்லாரும் அந்த இதில் வந்து கத்திருக்காங்க, வி ஆர் நோ மோர், நாங்கள் அவ்வளோதான் சேர்ந்து உடனே நான் போனேன், என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க ஆளுகள்லாம் போகக்கூடாதுன்ட்டு. உடனே இந்த ட்ரக்கில் இருந்தவங்களும் ஜீப்பில் இருந்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டை காட்டின உடனே அது ஓடிடுச்சு. அப்போ நாங்கள் போய் அவங்களெல்லாம் எல்லாரும் எல்லாம் இது வீட்டு அவங்க மேலே இருக்கு கூரை ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி இழுத்து அடுத்த நாள் நாங்கள் வந்துட்டோம், புறப்பட்டு வந்துட்டோம். அது யானையுடைய ஒரு இது எங்கே பார்த்தாலும். அப்புறம் இந்த யானை நான் ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமம் போகும்போது அந்த யானையுடைய இது சாணி இவ்வளவு பெருசா இருக்கும். இதுடா இருக்கு, இப்பதான் யானை போயிருக்குதோ, 5-6 யானை போயிருக்கு இந்த பக்கம் அப்படின்னாங்க. சரி அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க குளிச்சு சாப்பிட்டு என்னை கோயிலே தூங்க வச்சாங்க. தூங்கிட்டேன், காலையில நல்லா தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கிறேன், அங்க உள்ள மரங்கிட்ட எல்லாம் இழுத்து போட்டு நாசமாயிருந்துச்சு. லீனஸ் கே ஓகியா, என்ன நடந்துச்சு? என்ன எப்படி நீங்க தூங்குறிய? ராத்திரி யானை வந்துச்சு, நாங்கெல்லாம் திறத்துனோம், அது வந்து மரம் மட்டை எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு இருந்துச்சு. நீங்க ஒரு இதில் நீங்க போய் நல்லா தூங்குறீங்க எப்படி? அதான் யானைன்ற அப்படி ஒரு அனுபவம் அப்படி இருந்துச்சு. அதனால நாங்கள் ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போய் அது மாதிரி நிறையா மக்களோடு நல்லா பழகி போயிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட வந்து பாசையை கற்றுக்கிறது. அவங்க இது சாயங்காலத்தில் விண்டலையெல்லாம் சாயங்காலத்தில் அவங்களுக்கு வந்து நிழல் இது காய்வாங்க, கூதல் காய்வாங்க. காயும்போது நான் போய் உட்காந்துடுறது. அப்புறம் வந்து அவங்க வந்து நான் அவங்க மொழியில் இருக்கிறது இது என்னன்னு கேட்கறது, அவங்க பதில் சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் நல்ல சரியாக நல்ல திருப்பி சொல்லும் போது அவங்களாம் சிரிப்பாங்க, தப்பா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதனால நான் திருத்திக்கிறது. அப்படியே அவங்கள்ட்டே இருந்து அவங்கள்ட்டே பழக்கப்பட்டு தப்பெல்லாம் நல்லா செஞ்சு ஒரு 2 ரவுண்டில் பேச முடியும் அவங்களோட. அது போயிட்டு இருக்கும்போது பூச வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புஸ்தகம் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் ஒரு சின்னது இருந்துச்சு, அதை வச்சு என்ன செய்யறது. அப்புறம் வந்து நான் கன்ஃபெஷனில் அட்வைஸ் எப்படி கொடுக்குறது அதனால பாவசங்கத்தில். அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒருத்தர் இருந்தார், ஒருத்தர் ஜான் ஒருத்தர் ஒரு கிராமத்தில் கூப்பிட்டு எனக்கு பாவசங்கத்துக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு எழுதி கொடுங்க
நம்ம சொல்றது தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பூசையில் சில இது டிரான்ஸ்லேட் எனக்கு கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டு அதை ரெண்டையும் வச்சு 2-3 ரவுண்டு போயிட்டே இருந்தேன். அதே பூசை ஜபம் போற அதில் சொல்லிட்டு நான் பிரசங்கம் வைக்கும்போது ஹிந்தியில் ஒரு 2 வாரம் சொல்றது யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்புறம் 6 மாதம் ஒருபாடு இன்னும் இப்படிலாம் ரொம்ப நாள் போது நம்ம போகிறவுள்ளே பிரசங்கம் வைக்கலாம் அப்படின்னு 2 மணி நேரம் நடந்தேன். 2 வாக்கியம் தான் என்னால் உருவாக்க முடிஞ்சிச்சு. ஓரல் லாங்குவேஜ் வந்து அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் சரி நான் பிரசங்கம் டிரான்ஸ்லேட் இங்கே வர வேணாம் பிரசங்கம் வைக்க 20 நிமிஷம் வச்சேன். அப்புறம் சாமி எப்படி இருக்கு சாமி, ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி, நாங்கள் டிரான்ஸ்லேட் வந்து நல்லா இருக்கு. அது ஒரு பூஸ்டா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சரி, அப்புறம் பிற்பாடு போயிட்டு இருக்கும்போது பாடல்கள் 2-3 பாடல் இருந்துச்சு. ஏதாவது ஒரு இங்கிலீஷ் டியூன்ல ஏதாவது 2 என்ன சார் போகும்பொழுது நிறைய பேர் அவங்களுடைய ட்ரம் செட் இருக்கு, காமன் சொல்லுவாங்க, செர்ஜா இந்த இது மாதிரி அதெல்லாம் ஃப்ளூட் அதெல்லாம் அவங்க வாட்சிக்கிட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த சவுண்ட்ல நம்ம கோயிலெலாம் கேட்கறது இல்லையே, அவங்க இதெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு நினச்சி அப்புறம் 2-4 பேரை கூப்பிட்டேன். இந்த இதில் மியூசிக் இதெல்லாம் பாட்டுகள்லாம் தெரிஞ்சவங்க, அவங்க கலாச்சாரத்தை பிள்ளைகளவங்க கூப்பிட்டு கொஞ்சம் ஹிந்தியில் ஒரு சின்ன பாட்டு புத்தகத்தை கொடுத்து இதில் இந்த இது பூசைக்கு இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க போரில் போடு, டியூனை போர டியூனாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டாங்க. ஒரு 10-15 பாட்டு போட்டு கொண்டாந்து காட்டினாங்க. முதது தாந்தும் இருக்கும் இசை கதிர் சாக்கிரமன் அந்த ஒரு வார்த்தையோட சொல்லி அதுதான் முதல்ல நான் செஞ்சது இது தீவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு. அப்புறம் நொக்ராணி மொஹராணி அது இந்த ஆகஸ்ட் 15க்கு ஆமாம் அந்த அம்மா மேலே பாட்டு பாடி அன்னைக்கு மாதா பாட்டு பாட்டு இவங்க நிறையா பாட்டு போடவும் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் உபதேசியார்களுக்கு ஒரு இது செமினார் நடக்கும், ஒரு இது கருத்தரங்கு. அதில் நான் இதை சொல்லிக் கொடுக்கலாம்னு நான் சொன்னேன். ஒருத்தர் எந்திரிச்சாரு, இதெல்லாம் இங்கே நடக்காது, இது இந்துக்கள் மத்தியில் அவங்க இதில் மத்தியில் நடக்கிறது, இந்த பாட்டு இந்த டியூன்லாம் இதை இங்கே கொடுக்கக்கூடாது. சரி, இதுலேயும் கொஞ்சம் நல்லது இருக்குது, கடவுளை வணங்குறது மாதிரி நல்லா இருக்குது, அதை மாத்திரம் கொஞ்சம் படிக்கட்டும். சரி. அப்புறம் 2 தடவை சொன்ன பிற்பாடு எல்லாரும் நல்லா அதிலே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இதை இவங்களை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் நாங்கள் எத்தனை இது சைக்கிள் பண்ணி ஒரு சின்ன புஸ்தகம் போட்டேன், கத்தாங்குதங்கனி மிட்டாய் முதல்ல. அந்த புஸ்தகத்தை இவங்களை எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமத்துக்கு அவங்கள சொல்லிக் கொடுத்துட்டே போகிறது. 2 தடவை சொல்லிக் கொடுத்தா அவங்க தானே அது பழகிட்டாங்க. கடைசியாக என்கிட்ட முதல்ல ஒரு சொல்றாரு, எங்கள் கோயிலெலாம் கூடாதுன்னு சொன்னார்ல, அவங்க கிராமத்துக்கு போனேன். பூசை வச்ச ஒருபாடு இந்த பாட்டை கொஞ்சம் அவங்க இந்த பசங்க கற்றுக்கணும். நான் கோயிலில் உள்ள இந்த பாக்கு மரத்துக்கு அடியில் அது கற்றுக்கலாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ள எல்லாம் பழகிட்டாங்க. அவங்க இதிலே பாணியில் அவங்க ட்ரம் வச்சு அவங்க வச்சு பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை கெதாந்தங்கனி மிட்டாயின்னு ஒரு சின்ன பாட்டு புஸ்தகம் போட்டு சென்னையில் டிவோட்டா இருந்தார், பிஷப் டிவோட்டா குட் பாஸ்டர் பிரஸ்ல இருந்தார். அவர்கிட்ட சொல்லி அங்கேயே அந்த லெட்டருக்கு காஸ்ட் ஆகணும், டாட் அதெல்லாம் இருக்கும், பிரெஞ்சு இது மாதிரி ஜெர்மன் இது மாதிரி அந்த சிம்பிள்லாம் வச்சு அங்கேயே காஸ்ட் ஆகி கம்போஸ் பண்ணி அந்த புஸ்தகத்தையும் 3 புஸ்தகம் 1976ல் 3 புஸ்தகம் அங்கே போட்டேன். கடவுள் நம்மோடு இந்த வெனிஸ் ஒரு புஸ்தகம் போட்டிருந்தாரு, கடவுள் நம்மோடுன்னு சின்ன படங்களோட. அவர்கிட்ட ஃபோல்டர்லாம் வாங்கி இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சென்னையில் பிரிண்ட் பண்ணி அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று நொக்ரானிஸ்ராங், அது அந்த புக்கில் நீங்கள் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், அது இங்கே இருந்துச்சு, அங்கே இருக்கு சாமி, அது அங்கே கொண்டு வருது. சரி, பரவாயில்ல. அதெல்லாம் அந்த புஸ்தகம்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு 3 புஸ்தகம் ஒரே சமயத்தில் அடித்தான். அடிச்சுட்டு அப்புறம் இங்கே அதை பிற்பாடு பிற்பாடு நான் போயிட்டு இருக்கும் பொழுது சில சமயங்களில் ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் இருக்கும், யூத் கான்ஃபரன்ஸ் மற்ற சபைகள்லாம் நடத்துறது. அப்போ சொன்னேன், நம்ம பசங்கள்லாம் ஒரு
யூத் கான்ஃபரன்ஸாக ஒன்றும் இல்லை, என்ன நடக்கலாமான்னு ஆலோசனை கேட்டேன். நடக்கலாம். உடனே அந்த சமயம் பங்குசாமியார் இல்லை, ஸ்பானியில் ஒரு ஊருக்கு போயிட்டாரு. அப்போ நான் தான் எல்லாம். அது நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக இருந்துச்சு, யாரும் இன்னும் கேட்கறதுக்கு. சரி, அப்புறம் வந்து 2 பேர் பின்னால் 2 பேரும், ஒருத்தர் மினிஸ்டர் கலெக்டராக ஆனாங்க. அங்கே ஷில்லாங்கில் படிச்சுட்டு வந்தாங்க, எம்ஏ படித்து முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரி ஆக்கி ஒரு பசங்களாம் கூப்பிட்டோம். 300 பசங்க வந்தாங்க, நதியெல்லாம் கடந்து 5 நாள் யூத் கான்ஃபரன்ஸு. அவங்க இதிலே பாண்டிலே பாட்டு பாடுறது பண்ணுறது, பைபிள் சொல்லி கொடுக்கறது, ரொம்ப இதாக ஃபஸ்ட் டைம் யங் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஆரம்பிச்சு அந்த யூத் ஒரு அதில் வந்துச்சு. கல்ச்சரும் இதே மாதிரி பாட்டு புஸ்தகம் வந்துச்சு. அதனால அது வந்து 2.5 வருஷம் அங்கே இருந்தேன். அதனால நான் அவங்க மத்தியில இருந்து அவங்க பாஷையும் கற்றுக்கொண்டேன், மொழியை கற்றுக்கொண்டேன். அவங்களுடைய எப்படி வாழ்றாங்க, எங்கே வாழ்றாங்க, எப்படி வாழ்றாங்க, எவ்வளோ துக்கு கஷ்டத்தோடு இருக்காங்க. 95% மலேரியா அங்க. நானும் அது மலேரியா எனக்கு மலேரியா வந்து ஒரு தடவை யூத் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது முடிச்ச பிற்பாடு கடைசி நாள் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆட்டம் கொடுத்துருச்சு. அப்போ அந்த லூயிஸ் அவர் மினிஸ்டர், அவர் தான் பிரசிடண்ட். நீ ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு போங்க, என்னால் முடியல அப்படின்னு போய் ஓட்டமாக ஓடி என் ரூமை திறந்து கட்டில் விழுந்து பிளாங்கெட் போட்டாங்க. அப்படியே தூக்கி போட்டுச்சு. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, ஜன்னல் வழியா டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க. நான் அழுதுகிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன் தாங்க முடியாமல். அப்போ அம்மான்னு கூப்பிட்டேன். அவங்க எப்பவும் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் பாசையிலேயே உங்கள் அம்மாவை கூப்பிட்டே வியாதியாக இருக்கும் போது அப்படின்ட்டு இப்போ எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அவர் அந்த மினிஸ்டர்லாம் சொல்லுவார், பிகாஸ் ஹி வாஸ் விட்னஸ். அந்த மாதிரி அவங்களோட கஷ்டப்பட்டு அப்போ வந்து நான் வந்து இந்த டீக்கனாக இருக்கும் பொழுது சென்ட் மார்த்தா ஹாஸ்பிட்டலில் 2 மாதம் இன்ஃபர்மேரியன் கோர்ஸு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் மருந்து கொடுக்கறது, ஊசி போடுறதான் தெரியும். இளங்கல்லையில் நான் என்னையெல்லாம் டாக்டர்னு கூப்பிடுவாங்க. மருந்து கொடுப்பிய, ஊசி போடுறது எல்லாம், அது வியாதி பிள்ளையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறது. ஒரு தடவை போகும்பொழுது ஒரு 2 சம்பவம் நடந்துச்சு. ஒரு பையன் மலேரியானால அப்படியே வாங்கி அப்படியே விழுந்துட்டான். அப்படியே அவனை தூக்கிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் அவனை திருப்பி செரபிரல் மலேரியான்னு சொல்லுவாங்க, மூளையில் போயிருக்கு மலேரியா போச்சுன்னா ஆளை அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு தடவை இந்த பிள்ளைகள்லாம் நான் தான் பார்த்துக்கிற ஒரு 40 பிள்ளைகள் இருந்துச்சு. இது பெண்கள் சின்னது ஹாஸ்டல், சிஸ்டர்லாம் வரல. நான் அடிக்க போய் மருந்து இதெல்லாம் பார்க்குறது. சில பேர் 4-5 பேர் அப்படியே படுக்கையில் இருக்கும். இதே மலேரியா உடனே அது இது வாமிட் ஆகும், வாந்தி எடுக்கும். எடுக்கும்போது நான் பார்த்தேன், போனேன். ஏண்டா எல்லாம் எல்லா இடத்துலையும் சரியுமே. அப்படியே போய் வாலிங்க ஒன்றும் பக்கெட் இல்லை, அப்படியே போய் கையை காட்டினேன். என்னுடைய கையில் வாந்தியில் எடுத்து போட்டு கையை கழிட்டு வந்தேன். அது நான் மறந்துட்டேன். இந்த பிள்ளை எப்போ ஃபாதர் நான் தான் அது வாந்தி எடுக்கும்போது நீங்க தான் வந்து அதை வாங்கி போட்டிய. அது ஒரு சிஸ்டர் இருக்கு இப்போ, அருணாச்சல்.